மிதுனம் ராசி உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி சந்திரன். அதனால தான் பாருங்க, வானத்தில் நிகழக்கூடிய மாயாஜாலத்தில் போல உங்களோட மனசில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்தானம் செலவையும் சேமிப்பையும் குறிக்குது. உங்ககிட்ட பணம் கொடுத்தாலும் சேமிக்க முடியாத நிலை பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செஞ்சு சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குறதுல வல்லவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. நெருங்கிய நண்பர்கள் கிட்ட கூட உதவி கேட்க தயக்கம் காட்டுவீங்க. நீங்கள் எங்கேயாச்சும் அவங்க நம்மளை கேவலமாக நினச்சிருவாங்களா அப்படின்னு கொஞ்சம் தவிப்பீங்க. அதே போல் வேலை செய்கிற இடத்துல கூட உங்களோட அலுவலக வேலையை இழுத்து போட்டு ஆர்வமாக செய்வீங்க. ஆனால் பாருங்கள், பாராட்டு கிடைக்காது. ஏன்னா நீங்கள் மற்றவங்களை அனுசரித்து போக தெரியாதவங்க அப்படிங்கிறதுனால. பெரும்பாலும் இதனால் பதவி சலுகை பெறதில் நிறைய தடைகளை மிதுன ராசிக்காரங்க கடந்து வந்திருக்கீங்க. மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே இரட்டையர சின்னமாக கொண்டது. எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் சரி, கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல் செயல்படணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட அமைப்பு எப்படி இருக்குது, இதனால் என்ன மாதிரியான ஒரு நிலை உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை பெறும், அதாவது சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்ன அமையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே பயனுள்ள பதிவுன்னு சொல்லலாங்க. உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி, நீங்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய வழிபாடு. கட்டாயம் புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடு செய்யுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கு நாராயணன் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனோட அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் நீங்கள் பாருங்களேன், சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் இன்னுமே நல்ல ஒரு உயர்வை பெற முடியும். அதுக்குமே ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை இதனால் நீங்கள் பெற முடியும். ஒரு தடவை ஃபோன் பண்ணி ஜாதக கணிப்பை தெரிஞ்சு பாருங்கள், சில மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா நிறைய பேர் இவங்ககிட்ட ஜாதகம் பார்த்து இப்போ சிறப்பான உயர்வு கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்காக கொடுத்துருக்கோம், பயன்படுத்தி பாருங்கள். இந்த மிதுன ராசி, இந்த ராசியில் மிருகசீரிடம்ல 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. சனி பகவான நட்பு கிரகமாக கொண்டது இந்த மிதுன ராசி. புதனை ராசி அதிபதியாக கொண்டது. இதில் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மன உறுதி கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய மாசி மாதம் ரொம்பவுமே ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், அஷ்டமஸ்தானத்தில் பாருங்கள் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் புதன். இந்த சஞ்சார நிலைகள் எதிர்மறையான பலனை ஏற்படுத்தும். அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் உங்களோட வேலைகளை வெற்றி வாய்ப்பு உண்டாக்க போகிறாரு. தைரியம், தன்னம்பிக்கை இது அதிகரிக்கும். பெரியவங்களோட துணையும் சரி, தெய்வ அருளும் சரி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். கடந்த மாதத்தில் எதெல்லாம் பிரச்சனை, எதெல்லாம் நெருக்கடி அப்படின்னு நினச்சிங்களோ, அந்த பிரச்சனை நெருக்கடி இது எல்லாமே உங்களை விட்டு தானாக விலக போகுது. எடுத்த வேலைகளை சிறப்பாக நடத்தி முடிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை சாதகமாக மாறப்போகுது. உங்கள் பூர்வீக புண்ணியாதிபதி சுக்கிரன் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் அபரிவிதமான வருமானத்தை உங்களுக்கு தரப்போகிறாரு. மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலையில் மாற்றம் வரும். வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகுது. அதே போல் பொன்பொருள் சேர்க்கையும் ஏற்படுது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிலை உருவாகுது. மாதத்தோட பிற்பகுதியில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருக்கணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கலையுமே, அதே போல் பணத்தை கையில் எடுத்துகிட்டு போகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணும். வயதானவங்களுக்கு ஆரோக்கியம் சீராக மாறுது. மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. ஆசிரியர்களோட ஆலோசனையை கேட்டு நடக்கணும், இது இன்னும் ரொம்ப நல்லது. இந்த மாதம் வரக்கூடிய நன்மை அதிகரிக்க நீங்கள் விஷ்ணு துர்க்கையை வழிபடுவதால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெற முடியும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நினச்சதை சாதித்து வரக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்குமே இந்த மாதம் சில யோகமான அமைப்பு உருவாகியிருக்கு. பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. சகாயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் இந்த 2 கிரகமும் இருக்கிறத பார்த்தா போட்டி போட்டுட்டு உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வரவேண்டிய பண வருமானம் கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடை உங்களை விட்டு விலகுது. புதிய முயற்சிகளுமே பாருங்கள் வெற்றி வாய்ப்பு தரும். சகோதரர்கள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். புதிய இடம் வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றி வாய்ப்பு தருது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வேலையிலுமே உங்களுடைய மேற்பார்வை இருக்கணும், இதுதான் நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயுமே இணக்கமான நிலை இருக்குது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடி உங்களை விட்டு விலகுது.
தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆலோசனை செஞ்சு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். சுப தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு அரசு ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனை, சங்கடம் இதெல்லாம் விலகுது. மனதில் ஒரு நிம்மதி வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவால் சிறப்பான உயர்வை பெற போகிறீங்க. சின்ன வியாபாரியாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தில் இந்த மாதம் பெற முடியும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்பட்ட சங்கடம் உங்களை விட்டு விலகுது. அதுவும் இந்த புதன் வக்கரம் அடையும் பொழுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் கூடுதலாக அக்கறை எடுத்து படிக்கிறது அவசியமான ஒரு விஷயம். ரொம்பவுமே கவனமாக படிக்க வேண்டிய காலகட்டம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், பெரும்பாலும் எப்போவுமே சுயமாக சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவுமே நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா ராசிக்குள்ளே குரு வக்கரமாக சஞ்சாரம் செய்கிறாரு. பாக்கியஸ்தானத்திலையும் சகாயஸ்தானத்திலையும் சூரியன், இந்த யோகக்காரகன் ராகு இவங்க சஞ்சாரம் செய்கிறாங்க. அதுவும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானுமே உங்களுக்கு செய்யக்கூடிய சஞ்சாரம் செய்யக்கூடிய இடம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. இதனால் நீங்கள் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும், எல்லா வேலையுமே வெற்றி வாய்ப்பு தரும். எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க. குடும்பம், தொழில், வியாபாரம் இதில் எவ்வளவு நெருக்கடி சந்தித்தாலும் சரி, அந்த நெருக்கடி உங்களை விட்டு விலகுது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க இப்போ மனம் மாற போகிறாங்க. புதிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை தரும். அதே போல் இந்த மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் பாருங்களேன், சுக்கிரனுமே சாதகமாக இருக்கிறாரு. செல்வாக்கு இந்த காலகட்டம் அதிகரிக்கும். கையில் பணம் நல்லா புரளும். மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலையில் மாற்றம் வரும். தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. முடங்கி கடந்த தொழிலுமே லாபத்தை தரக்கூடிய அமைப்பு இப்போ வந்திருக்கு. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. தலைமையின் ஆதரவு பக்கபலமாக உங்களுக்கு உண்டாகுது. பணியாளர்களுக்கும் ஒத்துழைப்பு உங்களுக்கு சரியாக தருவாங்க. குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனை, சண்டை இப்படின்னு இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ மாறி குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுது. விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும், கோபப்படுறதை குறைச்சிக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த இடைவெளியுமே இதனால் விலகும். பிள்ளைங்களோட நலனில் கொஞ்சம் அக்கறை அதிகரிக்கும் பாருங்கள். புதுசாக இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு தருது. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. விவசாயிகளாக இருந்தால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்களே, நீங்களே கொஞ்சம் செய்யுங்க, அது நல்லது. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகுது. தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் இது. ஏன்னா அவங்க முதலாளியோட ஆதரவு பக்கபலமாக இருக்குது. இந்த வேலை விஷயத்தில் எந்த ஒரு பின்னடைவும் வரக்கூடாது, பண பற்றாக்குறை ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பரிகாரமாக வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. இந்த குரு பகவான் வழிபாடு எல்லா விஷயத்திலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். குரு பகவானை வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க, நல்லது நடக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். இதனால் செல்வாக்கு உயரும். உங்களோட ஆளுமை, மதிப்பு, பாராட்டு இதெல்லாம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்குலாம் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஏற்படவுமே வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த பண வருமானம் கையில் இருக்கும். வேலையில், தொழிலில் தோல்வி, ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு கடந்த காலத்தில் இருந்த உங்களுக்கு, இந்த பிரச்சனையை சந்தித்து வந்தவங்களுக்கு இந்த மனநிலை அப்படியே மாறப்போகுதுங்க. பேச்சில் பொறுமை மட்டும் இருந்துச்சுன்னா போதும், எல்லா விஷயத்துலையுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறலாம். சிலருக்கெல்லாம் சுயதொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். சுயதொழில் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தந்தையின் இந்த வாரிசு, அவங்களோட அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் எந்த வேலைக்குமே போகலை, இனிமேல் தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் உங்களோட வேலையில் சேருவதற்கான உத்தரவு இப்போ வரும் பாருங்கள். புதுசாக நீங்கள் பிளான் பண்ணி வேலையை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச வேலை வாய்ப்பை இப்போ பெறலாம். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கட்சியில் செல்வாக்கு குறையிறது போல், மனம் வேதனை அடைவது போல் சம்பவம் நடக்கலாம். கவனமாக இருங்க. பணம் சம்பாதிக்க கடுமையாக கொஞ்சம் உழைக்கணும். ஏன்னா மறைமுக எதிர்ப்பால் ஏதாச்சும் அவமானம் ஏற்பட்டுரும். கவனமாக இருங்க. நெருக்கமானவங்களே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை குறையக்கூடிய காலகட்டம் தான். ஆனால் எந்த ஒரு ரகசியமான விஷயத்தையும் யாருக்கிட்டையும் வெளிப்படையாக பேசாதீங்க. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேலிடத்தோட அதிகாரத்தால் கொஞ்சம் மன அமைதி குறையலாம். உங்களோட பேச்சு உங்களுக்கு எதிராக திரும்பலாம். எதையுமே யோசித்து பேசுங்க. எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும் பொழுது கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் செய்ய பாருங்கள். நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறது வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும். சங்கடம் உங்களை விட்டு நீங்கும். வாழ்க்கையில் வளம் பெற குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் உங்களோட பேச்சில் கவனத்தை கையாளணும். கோபப்படுறதை தவிர்க்கணும். நிதானமாக செயல்பட்டால் நன்மைகள் எல்லா வகையிலும் பெறலாம். அதே போல் திருமண முயற்சி உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்குது. கடன் தொல்லை உங்களை விட்டு அகலுது. உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உண்டாகுதுங்க. அதனால் கடுமையாக உழைங்க, நன்மையை பெறலாம். தாயின் உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனையும் சீராகுது.
வெளிநாடு சென்றவங்களுக்கு உங்களுக்கு இப்போ சொந்த ஊருக்கு திரும்புவதற்கான சந்தர்ப்பம் அமையும். நீண்ட காலமாக பரம்பரை நோயில் மாற்று மருத்துவத்தின் மூலம் நீங்கள் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலைப்பளு குறையும், கவனமாக இருக்கணும். குடும்ப ஒற்றுமையை நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் மன ஒற்றுமையை பெறலாம். வம்பு வழக்கிலிருந்து முழுமையாக விடுபடக்கூடிய காலகட்டம். ஆனால் கவனம், எச்சரிக்கை இது ரெண்டுமே வேணும். பிரிந்து வாழ்ந்த குடும்ப உறவுகள் இணைந்து வாழும் யோகமே இந்த மாதம் ஏற்படுது. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் குலதெய்வத்தின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.